நான் உங்கள் பார்த்து இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமைத்தனத்தின் இருள் சூழ்ந்த காலத்தில் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய முதல் விடுதலை முழக்கத்தை எழுப்பிய வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய வீர வரலாற்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சீமையாண்ட செல்லமுத்து சேதுபதி ராஜா அவங்களுக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளா பிறக்கிறவங்க தான் நம்மளோட வேலுநாச்சியார். இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இருந்திருந்தால் என்னென்ன கலைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அத்தனை கலைகளையும் சொல்லி கொடுத்து நம்ம வேலுநாச்சியார் வளர்க்குறாரு நம்மளோட செல்லமுத்து சேதுபதி ராஜா அப்படின்றவர். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் எப்படி 10 கலைகளில் சிறந்தவனோ அதே போல் வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை, வாழ்வீச்சு அப்படின்னு கற்றுக்கிட்ட அனைத்து கலைகள்லையுமே சிறந்து விளங்கியிருக்கிறாங்க நம்மளோட வேலுநாச்சியார். அது மட்டும் இல்லாமல் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படின்னு அத்தனை மொழிகளையும் ஈஸியாக எளிமையாக கற்றுக்கிட்டு இருந்துருக்குறாங்க நம்மளோட வேலுநாச்சியார். இவங்களுக்கு 16 வயசில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1746 நினைக்கிறேன், அந்த வருஷத்தில் சம்டைம்ஸ் இருக்கலாம் அப்படி, சிவகங்கை சீமையோட ராஜாவான முத்துவடுகநாதருக்கு நம்மளோட வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போது வேலுநாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துறாங்க. இப்படி வந்து சிவகங்கை சீமையை வந்து ஒரு நல்லா நார்மலாக ஒரு ரொமான்டிக்கான டைம் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் இந்த ஒரு துரோக சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1772 காளையர் கோவில் அப்படின்ற ஒரு கோவிலில் முத்துவடுகநாதர் வந்து சாமி கும்பிட போயிருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபும் கேப்டன் பாஞ்சோர், அதாவது ஆங்கிலேய கேப்டன் பாஞ்சோர், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணி போட்டுக்கிட்டு ஒரு இந்த கோயிலை வந்து சுற்றி வளைச்சி தந்திரமாக நம்மளோட முத்துவடுகநாதரை தாக்குறாங்க. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா முத்துவடுகநாதர் வந்து வீர மரணம் அடைஞ்சிடறாரு. இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் காதை போய் எட்டுது. அப்போ அவங்க ரத்தம் கொதிச்சு எழுறாங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இந்த நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க அவங்க. அப்போது இந்த சிவகங்கை சீமையோட முதன்மை அமைச்சரான தாண்டவராயன் பிள்ளையும் இளம் படை தளபதிகளான மருது சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளும் பலியாக வேண்டியது தான் ராணி, பொறுத்திருப்போம், நம்மளோட படைகளை திரட்டி பொறுமையாக அவங்கள ஜெயிச்சுட்டு அவங்க போட்டியில், அதாவது போரில் நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம நாட்டை வந்து நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியாரை வந்து பார்த்திங்கன்னா சாந்தப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போது இருந்த திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருந்த விருப்பாச்சி அப்படின்ற இடத்துக்கு நம்மளோட வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அப்போது இந்த விருப்பாச்சி பாளையக்காரரான கோபாலநாயக்கரோட தயவில், அவங்களோட ஆதரவில், அவங்களோட பாதுகாப்பில் வேலுநாச்சியார் அப்படி பார்த்தாங்கன்னா 8 வருஷம் வந்து அங்கேயே கழிச்சிடுறாங்க. அந்த 8 வருஷத்தை அவங்களோட பாதுகாப்புலேயே கழிச்சிடுறாங்க. ஆனால் அந்த 8 வருஷமும் அவங்க வந்து சும்மா இல்லை. அந்த 8 வருஷத்தில் பெண்களுக்கே உரித்தான உடையாள் படை அப்படின்ற ஒரு படையை வந்து பார்த்திங்கன்னா திரட்டி இருக்கிறாங்க. அந்த படைக்கு தளபதி, அந்த படையோட தலைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து அந்த பெண்களுக்கே உரித்தான உடையாள் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவியாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு படையை திரட்டியாச்சு. 8 வருஷம் அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஜெயிக்கிறதுக்காக ஒரு படையை திரட்டிட்டு. ஆனால் இந்த படை 10வது ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு நம்மளோட சிவகங்கை சீமையை மீட்டுறதுக்கு அப்படின்னு மைசூர் சுல்தானான ஹைதர் அலிகிட்ட வந்து போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. இப்படி வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாங்கள் போர் பண்ணணும், நாங்கள் ஜெயிச்சு எங்களோட சிவகங்கை சீமையை மீட்கணும், அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து உருதில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நம்மளோட வேலுநாச்சியாருக்கு உருது தெரியும் அப்படின்றனால உருதிலேயே வந்து சுல்தான்கிட்ட பேசி 5000 காலார் படைகளையும் 5000 குதிரை படைகளையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ படைகளை வாங்கியாச்சு. ஆனால் நம்ம இப்போ ஜெயிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்ல, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவகங்கை சீமைக்குள்ளே தான் ராஜேஸ்வரி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோயில் வருஷம் அந்த ஐதீகம் என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது 1780 வந்து பார்த்திங்கன்னா 1780 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. 1780 விஜயதசமி வரைக்கும் நாச்சியாரும் தாண்டவராயன் பிள்ளையும் இளம் படை தளபதிகளான மருது சகோதரர்களோடு வெயிட் பண்ணி 1780 விஜயதசமி வரைக்கும் வெயிட் பண்ணி விஜயதசமி அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அவங்களோட பெண்களான உடையாள் படை மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஆயுத கிடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆயுத கிடங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி குயிலின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன் உடம்புல வந்து எண்ணெயை பூசிக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு
ஆயுத கிடங்கள் மேலே போய் விழுந்து ஆயுத கிடங்களை உடச்சி சுக்குநூறாக ஆக்குறாங்க நம்மளோட குயிலி அப்படின்றவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட ஆயுத கிடங்களும் இல்லை, ஆயுத கிடங்களும் குயிலி அம்மையார் வந்து தற்கொலை படையாக மாறி அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலுநாச்சியாரும் தாண்டவராயன் பிள்ளையும் மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடித்து காளையர் கோயிலையும் சிவகங்கை சீமையும் பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கிறாங்க. இப்படி வந்து போர் பண்ணி இந்த மாதிரி தந்திரமெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்மளும் ஒரு தந்திரம் பண்ணி இந்த மாதிரி சிவகங்கை சீமை வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுத்துடுறாங்க. கடைசி வந்து பார்த்திங்கன்னா 1796 நம்மளோட வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை எழுதிடுறாங்க. ஸோ இதுதான் இயற்கை வேலுநாச்சியாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வீரமங்கை வேலுநாச்சியார்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நானும் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.